ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம க்ரோஷேட் கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப உள்ளன்னு வச்சு நம்ம ஒரு சூப்பராக பாம் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இது போல் உள்ளன் யானு, ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க, சீசர், இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு சூப்பராக எப்படி பாம் செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக சூப்பராக பாம் எப்படி ரெடி பண்ணுறதையும் கற்றுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஒரு நாட் போடுற அளவுக்கு நம்ம ஒரு அடி அளவுக்கு ஐ மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. எதுக்குன்னா நம்ம சுற்றிட்டு இதுக்குள்ளே கொடுத்து நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போவே நம்ம சென்டரில் இது போல் ரெடி பண்ணிக்கிறோம். ஈஸியாக இருக்கும் நமக்கு நாட் போட. பிடிச்சிக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட்டை இதில் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு பாம் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமானா ஒரு 60 சுற்றினா நல்லா பெருசாக இருக்கும். 50 to 60 சுற்றிக்கோங்க. நான் 60 சுற்ற போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 26 பாருங்கள், 60 சுற்றிட்டு இது நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த நூலை வச்சு நம்ம டைட்டாக நாட் போட்டுக்கணும். இந்த சென்டர்லேருந்து நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு 2-3 நாட் டைட்டாக போட்டுக்கலாம். நமக்கு லூஸ் ஆகிடாது. ஏற்கனவே ஒரு நாட் போட்டுட்டோம், அதனால் நல்லா டைட் ஆயிடுச்சு. சேஃப்டிக்காக நமக்கு த்ரெட்டும் இருக்குது, நாட் போட்டிருக்கலாம். அப்படியே ஃபுல்லாக இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். நல்லாவே அழகாக இது போல் ஃபுல்லாக சுற்றி அழகாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் 2 inches 3 inchஸில் பேப்பர் கூட கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அந்த இன்ச்சோட அளவையே வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி வெட்டிக்கலாம். ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பாம் செய்கிறது பர்ஃபெக்டாகவும் பண்ணணும். நம்ம ஏதாவது டால்லாம் மேக் பண்ணுறோன்னா நம்ம வேரியஸ் டைப்பில் சைஸ்லேயும் கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பேசிக்காக இந்த பாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதில் மாலைலாம் கூட பண்ணலாம். நிறைய கலர்ஸில், விருப்பமான கலர்ஸில். கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த த்ரெட்டு தெரியாமல் இருந்தால் தான். ரொம்பவும் டீப்பாகவும் கட் பண்ண வேணாம். இப்படி ரோல் பண்ணி பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ், நிறைய கலர்ஸில் இது போல் செய்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அழகாக ஊசி வச்சு மாலை மாதிரி கோத்துக்கலாம். இல்லை டாலும் செய்கிறதுக்கு இது பேசிக்காக இதை கற்றுக்கணும். நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அந்த பிசுரெல்லாம் இருக்கக்கூடாது.
உள்ளெண்ணெய் யூஸ் பண்ணி இப்படி சிம்பிளாக பாம்பாம் செய்கிறதுன்றது பார்த்தீங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.